கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடையற்ற நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் ஒரு ஜெபத்தை நாம் தியானிக்க போகிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 31வது வசனம். கர்த்தாவே, உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழிய கடவர்கள். அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடே உதிக்கிற சூரியனைப் போல இருக்க கடவர்கள் என்று பாடினார்கள். பின்பு தேசம் 40 வருஷம் அமைதலாய் இருந்தது. தெபொராலும் பாராக் என்கிற ஒரு மனிதரும் சேர்ந்து பாடின ஒரு பாட்டினுடைய கடைசி வார்த்தைகள், கடைசியில் ஒரு செபம் மாதிரி முடிக்கிறாங்க அவங்க. இந்த நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா தெபொராளை குறித்து நீங்கள் வாசிக்கலாம். தெபொராள் அந்த தேசத்தை நியாயம் தெபொராள் ஒரு தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசனி அந்த தேசத்தை நியாயம் விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அந்த நாட்களில் எழும்பி வந்த எல்லா சத்துருக்களையும் அவன் கையில் நான் ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்த பிறகு அவங்க ஒரு ஜெயத்தை எடுத்த பிறகு அந்த தெபொராளும் அவனோடு கூட இருந்த அந்த பாராக் என்கிற அந்த மனுஷனும் சேர்ந்து கர்த்தரை உயர்த்தி, ஆண்டவரே நீர் நீதியை சரி கட்டி, கர்த்தர் நீர் நியாயத்தை செய்தீர், எங்கள் கையில் நீர் ஆண்டவரே சத்துருக்களை ஒப்பு கொடுத்தீர் என்று சொல்லி நிறைய வார்த்தைகளெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவரே உம்மை எதிர்க்கிறவர்கள், ஆண்டவரை உம்மை பகைக்கிற யாவரையும் இப்படியே நீர் ஆண்டவரை அழித்து போடுவீர். ஆனால் உம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கோ வல்லமையோடே உதிக்கிற சூரியனை போல கர்த்தர் நீர் என்ன செய்வீர், ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிப்பீர் என்று சொல்லி பாடுகிறார்கள். பாருங்க, அன்பு கூறுகிறவர்களுக்கோ பகைக்கிறவர்களை கர்த்தர் அழித்து போட்டுருவார். ஆனால் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களை எப்படி கர்த்தர் வச்சிருப்பாருன்னா, வல்லமையோடே சூரியனை போல உதிக்கிற சூரியனை போல அவங்கள நீங்கள் ஆசீர்வதிப்பீங்க. காலையில் பார்த்துருக்குறீங்களா நீங்கள் அந்த சன்ரைஸை பார்த்துருக்குறீங்களா? அந்த சன்ரைஸை பார்க்கணுன்னு சொல்லி நிறைய பேர், சூரியன் உதிக்கிறத பார்க்கணுன்னு சொல்லி நிறைய பேர் போய் காத்திருப்பார்கள். எங்கே அப்படின்னா தமிழ்நாட்டில் முக்கியமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த கடல் கரையில் போய் எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா போய் காத்து கொண்டிருப்பாங்க. எப்படி சூரியன் உதயமாகுது, நான் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான பேர், நான் நிறைய முறை போய் பார்த்துருக்குறேன். என் கூட வர்ற ஊழியத்தில் சில நேரத்தில் இருக்கும் பொழுது என் கூட யார் இருக்கிறாங்களோ அவங்கள நான் காலையிலே கூட்டிகிட்டு போவேன். அப்போ போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இருளாக இருக்கும். அது டைம் இருக்கும், டைம் வித்தியாசம். ஒவ்வொரு நாளைக்கும் எல்லா நேரம் ஒரே நேரத்தில் உதிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு நேரமும் ஒவ்வொரு நேரத்தில் உதிக்கும். சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 5:40 உதிக்கும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா 6 கூட ஆயிரும். சில நேரத்தில் 6:10 கூட ஆயிரும். கிளைமேட்டை பொறுத்து இருக்குது. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா சில நேரத்தில் கிளியர் ஸ்கை இருக்கும். அப்போ எல்லாரும் காத்திருக்கிறதான அந்த வேலையில் கூட பாருங்கள், அப்படியே அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வரும். அதை பார்க்குறதுக்கு எல்லாரும் ஆசையோடு இருப்பாங்க. ஃபோட்டோ எடுப்பாங்க. அந்த ஃபோட்டோ எடுத்து அதை ஃப்ரேமாக வாங்கி கொள்வாங்க. அப்படி எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் கொஞ்ச நேரம்தான், அது வர்ற வரைக்கும் தான். அது வெளியே வர 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 ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே அதுக்கப்புறம் அதை பார்க்க முடியாது. அந்த சூரியன் அவ்வளவு வல்லமையாக பிரகாசித்து கொண்டே வருமா, அவ்வளவு வல்லமையாக அப்படியே உதிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலெல்லாம் ரொம்ப மேலே வந்துடும். அந்த சூரியனை பார்க்கவே முடியாது, அவ்வளவு பிரகாசமாக. நீங்கள் ஆண்டவர் மேலே அன்பு கூறுறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அப்படி பிரகாசமாய் மேலே 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 எழும்பணும். யாரும் உங்களை அப்படி ரொம்ப பகையோடு கூட பார்க்கக்கூடாது. உங்களை பிரகாசமுள்ள முகமுள்ளவர்களாய் பார்க்க வேண்டும்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் மேலே நம்ம அன்பு செலுத்துங்க. ஆண்டவர்கிட்ட அன்பாக இருங்க. ஆண்டவர்கிட்ட அன்பாக இருக்கிறதுனா என்ன? அவரை தேடணும், அவரோட அன்பாக இருக்கணும், அவரோட அன்பாய் பேசணும். அப்படி ஆண்டவரிடத்தில் அன்பாய் பேசும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார் அப்படின்னா, நிச்சயமாய் உங்களை அந்த உதிக்கிற வல்லமையோடே உதிக்கிற சூரியனை போல கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை அப்படியே இருக்க பண்ணுவார். அவருடைய பிரகாசம் உங்கள் முகத்தில் இருக்கும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கும், நீங்கள் செய்கிற காரியத்தில் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியத்தையும் அப்படியாக பிரகாசிக்க பண்ணுவார். செபிப்போமா? நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கோ வல்லமையோடே உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள் என்று சொல்லி செபித்த அந்த செபத்தை நாங்கள் கேட்கிறோம். அப்பா, எங்களை நீர் அப்படியாக பிரகாசிக்க பண்ணுவீராக. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பரலோக நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.